எபிசோட் 13. மகிழன் கல்யாணம் நிக்க தான் காரணம் என்று மகிழன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போய் நின்ற ரித்தியா, என்ன சொல்றீங்க? நானா? என்ன உளறிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். நான் ஒண்ணு உளரல. உன்னோட பித்தலாட்டத்தனம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு துணையா என்னோட தம்பிக்காரனும் இருப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கோபமாக கூறினான் மகிழன். அதை கேட்டு மேலும் அவனை அதிர்ச்சியாக பார்த்த ரித்தியா, என்ன சொல்றீங்க? திவான் எனக்கு துணையாவா என்று கேட்டாள் புரியாமல். ஆமா, அவன் மட்டும் இல்ல, உன்னோட தங்கச்சியும் சேர்ந்துதான் என்றான் இன்னும் கோபமாக. அதை கேட்டு ரித்தியாவிற்கு தலை சுற்றுவது போல இருக்க, தாரிகாவுமா என்று கேட்டாள் விழித்தவாறு. என்னடி ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கா? நீங்க 3 பேரும் சேர்ந்து தானே திவானிய மிரட்டி கல்யாண மண்டபத்துல இருந்து போக சொன்னீங்க. இப்ப என்னமோ ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா என்று கோபமாக கத்தினான். அதை கேட்டு விழித்தவாறு அவனை பார்த்த ரித்தியா கண்ணத்தில் கை வைத்து மேலே பார்த்து யோசித்தவள், நாம எப்ப இதெல்லாம் செஞ்சோம்? நமக்கே தெரியாம செஞ்சிருப்போமா என்று யோசித்தவள், லூசு என்று தன் தலையில் அடித்துக் கொண்டவள் மகிழனை பார்த்து, லூசா நீங்க? நான் எல்லாம் அந்த மாதிரி எதுவும் செய்யல. எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு அந்த மாதிரி பண்ண என்று கோபமாக கேட்டாள். என்ன அவசியம் வந்துச்சா? நான் பணக்கார வீட்டு பையன், என்ன கல்யாணம் பண்ணா நல்லா வசதியா வாழலான்னு தானே இப்படியெல்லாம் செஞ்சிருக்கா. இதுக்கு என்னோட தம்பியும் கூட்டு சேர்ந்திருக்கான் என்றான். யோ என்று அவரை முறைத்த ரித்தியா, வசதியா வாழலாம்னா ஏன்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்தானா? நானும் வசதியான குடும்பத்து பொண்ணுதான், தெரியும்ல. அதுக்கு முன்னாடி உன்னோட தம்பி எனக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. என்னோட தங்கச்சிக்கும் தான் தெரியாது. இதுல நாங்க 3 பேரும் பிளான் பண்ணி மிரட்டி அனுப்பினோமா? அதுக்கு முன்னாடி முதல்ல நீ லவ் பண்ணின பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவளோட மூஞ்சி கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இதுல எங்க போய் இதெல்லாம் நான் பண்ணிருப்பேன் என்றாள். ரித்யா, நடிக்காத. வேற யாராவது சொல்லிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா திவானியே சொன்னா நீங்க 3 பேரும் தான் செஞ்சிருக்கீங்கன்னு என்றான். அதை கேட்டு அதிர்ந்த ரித்யா, அவ சொன்னாளா? அவளை எப்ப பாத்தீங்க என்று கேட்டாள். இப்போ நான் ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது அவளை பார்த்தேன். எப்படி அழுதா தெரியுமா? ஏண்டி இப்படி பண்ணீங்க? அவ உனக்கு என்ன பண்ணா? எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்ச? அவ யாரும் இல்லாத பொண்ணுடி, அவளுக்கு போய் என்று கோபமாக கூறினான் மகிழன். ஓ, சார் அவ சொன்னதை கேட்டுட்டு வந்ததா இப்ப என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, அவ என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அந்த மாதிரி எதுவும் செய்யல. எனக்கு அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க என்றாள். அப்போ திவானி போய் சொல்றான்னு சொல்றியா என்று கோபமாக கேட்டான் மகிழன். ஆமா, அவ போய் தான் சொல்றா என்றாள். அவ ஏண்டி போய் சொல்லணும்? அவளுக்கு என்ன அவசியம் வந்துச்சு என்று கேட்டான் மகிழன். அது எனக்கு தெரியாது, ஆனா நான் எதுவும் செய்யல, அவ்வளவுதான் என்றாள் முடிவாக. திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு என்னமோ பெரிய நல்லவ மாதிரி எங்க அம்மா சொன்னாங்க, நான் வந்து மனமடையில உட்காந்துன்னு சொன்னேன். ஆனா இப்பதானே அதுக்கு அர்த்தம் புரியுது. நீ எல்லாம் எந்த மாதிரி பிறவியோ தெரியல என்றான் அவளை முறைத்தவாறு. மகிழன், திரும்ப திரும்ப நானும் சொல்லிட்டு இருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. நீங்க வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க, இதோ நல்லதுக்குல்ல என்றாள் கையை நீட்டி. என்னடி கை நீட்டுற என்று மகிழன் அவள் கையை பிடிக்க, விடுங்க என்று அவன் கையை ரித்தியா கடிக்க, ஆ என்று அவள் கையை விட்ட மகிழன், ஏய் எதுக்கிட்ட இப்படி பண்ணினா என்று கத்தினான். நான் தான் எதுவும் பண்ணல சொல்றேன்ல என்று ரித்தியாவும் கத்த, இருவர் சண்டையும் அதிகமாகி, வெளியே போடி பித்தலாட்டுக்காடி, ஃப்ராடுக்கெல்லாம் என்னோட வீட்டுல இடம் கிடையாது என்று கத்தினான். அதை கேட்டு அவனை முறைத்த ரித்தியா, இதுக்கு மேல நீயே இருன்னு சொன்னாலும் நான் இனிமே உன்னோட வீட்டுல இருக்க மாட்டேன். என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு முடிவு பண்ணவங்களுக்கு என்ன பண்ணினாலும் புரிய வைக்க முடியாது. கண்டவ சொன்னதை கேட்டு என்ன நம்பாத ஆளு கூட இனிமே என்னாலையும் இருக்க முடியாது. நான் போறேன் என்றவள் அறைக்கு சென்று தன் துணியெல்லாம் பையில் போட்டு திணித்துக் கொண்டு வெளியே வந்தவள் அவனை முறைத்துவிட்டு வெளியே சென்றாள். போகும் அவளை முறைத்த மகிழன், சத்தியமா உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லடி. இன்னைக்கு என்னோட காதல உன்கிட்ட சொல்லி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேலை, அதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு என்றவன் அவளிடம் ப்ரப்போஸ் பண்ண செய்த ஏற்பாட்டில் பாதியை கோபத்தில் அப்போதே களைத்து போட்டவன் மீதியை இப்போது பேத்து எறிந்துவிட்டு தன் அறைக்கு சென்றான். இங்க ரித்தியா கோபமாக வெளியே வந்தவள், என்ன வார்த்தை சொல்லிட்டான்? என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? அந்த திவானி சொன்னாலாம், இவன் நம்புறானா? அப்போ இவ்ளோ நாள் என் கூட இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட லட்சணம் அவ்வளவுதானா
ஒரு நிமிஷம், அவ சொல்றது உண்மையா? நம்ம கருப்பை அப்படி செஞ்சிருப்பாளா அப்படின்னு யோசிச்சிருந்தா அந்த மரமண்டைக்கு புரிஞ்சிருக்காது. என்ன பேசிட்டான்? இதுக்கு மேல என்னால இவன் கூட வாழ முடியாது. ஒரு சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்க முடியாது. இவன்லாம் என்ன பிசினஸ் மேனோ என்று திட்டியவாறு பஸ் ஸ்டாப் வந்தவள், இப்ப எங்க போறது நாம என்று யோசித்தவள் திரும்ப டாக்ஸி வர சொல்லி மோனிகா ஹாஸ்டலுக்கு சென்றாள். இரவு 7 மணி இருக்கும். பெட்டில் காலை நீட்டி போட்டு அமர்ந்து மோனிகா போனில் கேம் விளையாடி கொண்டிருக்க, அப்போது கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ரித்யா பெட்டின் மீது பையை வைத்துவிட்டு கோபமாக பெட் மீது அமர்ந்தாள். அவள் உள்ளே வந்ததிலிருந்து கண்ணமைக்காமல் புரியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்த மோனிகா, ஏய் என்னடி இது, இந்த நேரத்துல பைய தூக்கிட்டு வந்திருக்க என்று கேட்டாள். எனக்கு இனிமே இந்த ஆளு வேண்டாம், நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் என்றாள் ரித்யா. எந்த ஆளு என்று புரியாமல் கேட்டாள் மோனிகா. எனக்கு என்ன 16 ஆளு இருக்காங்க, அதுதான் இத கட்டணும்ல, அவன்தான் என்று தன் தாலியை காட்டி கூறியவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அண்ணாவையா என்று அதிர்ச்சியாக எழுந்து வந்த மோனிகா, ஏய் என்னடியாச்சு, ஏதேதோ சொல்லி அழுற, என்ன என்று அவளை பார்த்து கேட்டாள். ரித்யா அப்படியே அவள் வயிறை கட்டிக்கொண்டு அழுதாள். இங்கு மகிழன் போன் அடிக்க அதை எடுத்தவன், சொல்லுடா என்று இறுகி போன குரலில் கேட்டான். மகி, லவ் சொல்லிட்டியா? சர்ப்ரைஸ் பார்த்த ரித்யா எப்படி ரியாக்ட் பண்ணனா என்று கேட்டான். கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இல்ல நான் துரத்தி விட்டுட்ட என்றான் மகிழன். அதை கேட்டு அதிர்ந்த சிவா, டேய் என்னடா சொல்ற என்று கேட்டான். ஆமா, வீட்டை விட்டு போயிட்டா, போதுமா என்றவன் போனை கோபமாக வைத்தான். டேய் டேய் என்று கத்திய சிவா, இவன் என்ன இப்படி சொல்றான் என்று நினைத்தவன் உடனே தன் வண்டியை எடுத்துக்கொண்டு மகிழன் வீட்டுக்கு வந்தவன், டேய் ரித்யா எங்கடா என்று கேட்டான். அதுதான் போன்லயே சொல்லிட்டேன்ல, ஏன்டா அப்படி பண்ணுனா? எதுக்கு நம்ப வச்சு என்னோட கழுத்தை அறுத்தா? ரித்யா நல்லவ, அவதான் உன்னோட வாழ்க்கைக்கு சரி அப்படின்னு சொன்னல. நீ சொன்னதுக்காக எல்லாம் நான் அவளை லவ் பண்ணலடா, உண்மையாவே அவ அப்படிதான் இருந்தா. எப்படி என்னோட மனசுக்குள்ள வந்தானே தெரியல. அவ என் கூட இருந்த இந்த கொஞ்ச நாள் நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்டா. ஆனா எல்லாமே பொய் நடிப்புன்னு தெரிஞ்சப்போ நான் முழுசா உடைஞ்சு போயிட்டேன்டா. ஏன்டா அப்படி பண்ணனா என்று சிவா ஷர்ட் காலரை பிடித்து கோபமாக கேட்டான். அவன் கூறியதை கேட்டு அதிர்ச்சியாக குழப்பமாக பார்த்த சிவா, என்னடா சொல்ற, ரித்யா என்ன பண்ணுனா என்று கேட்டான். திவானியை பார்த்தது அவள் கூறியது, ரித்யாவிடம் பேசி அவள் வீட்டை விட்டு சென்றது வரை கூறிய மகிழன், ஏண்டா அப்படி பண்ணுனா, என்னை ஏன் ஏமாத்துனா, நல்லவ மாதிரி ஏன் நடிச்சா என்று கேட்டான். அதை கேட்டு தலையில் கை வைத்த சிவா, இத திவான் கிட்ட நீ கேட்டியா என்று கேட்டான். இல்லடா, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் என்று கூறி சென்று சோர்வாக சோஃபாவில் அமர்ந்தாள். ரித்யா, தாரிகா கிட்ட இத பத்தி பேசுனியா என்று கேட்டாள் மோனிகா. ஏய், அவ சின்ன பொண்ணுடி, அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நொந்து போயிடுவா. அந்த திவானி தான் ஏதோ பிளான் பண்ணி இங்க 3 பேரையும் சொல்லிருக்கா. அத அந்த கூறிக்கிட்ட ஆளு கேட்டுட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கு என்று கோபமாக கூறினாள். சிறிது நேரம் கழித்து, ரித்யா கிளம்பு, நம்ம வெளியில போயிட்டு வரலாம் என்றாள் மோனிகா. எங்கடி? சொல்றேன் வா, ரூம்லயே இருந்தா உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், சோ வா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் என்றாள். சரி என்று இருவரும் கிளம்பி வெளியே வந்து ஆட்டோ ஏறி சென்றனர். சிறிது தூரம் சென்று இருவரும் ரோட்டுக்கடையில் எல்லாம் வாங்கி நன்றாக சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் டைம் ஓட்டியவர்கள், ரித்யா வேறொரு இடத்துக்கு போலாண்டி என்றாள் மோனிகா. எங்க என்று கேட்டாள் ரித்யா. உன்னோட புருஷன் வீட்டுக்கு மட்டும் கிடையாது, இது வேற இடம், வா போலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்து வந்து மீண்டும் ஒரு ஆட்டோ பிடித்து இருவரும் ஒரு இடத்திற்கு செல்ல, ஏய் எங்கடி போறோம், ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம் என்றாள் ரித்யா. அவ்வளவுதாண்டி, வந்தாச்சு. அண்ணா அந்த 2வது கட்டிங்ல நிறுத்துங்க என்றாள். சரிமா என்று அவரும் நிறுத்த இருவரும் இறங்கி அந்த இடத்தை பார்த்த ரித்யா, இங்க எதுக்கு வந்திருக்கோம், யார் வீடு இது என்று கேட்டாள். அப்போது அந்த வீட்டின் உள்ளே இருந்து வெளியே வந்த சிவா, மோனிகா, ரித்யா என்று அழைத்தவாறு இவர்கள் அருகில் வந்தார். அவனை பார்த்து குழம்பிய ரித்யா, அண்ணா நீங்க எங்க இங்க என்று கேட்டாள். அவளை பார்த்து சிரித்த சிவா, எங்க வீட்ல நான் தானே இருப்பேன், சரி வாங்க உள்ள போலாம் என்று அந்த வீட்டின் உள்ளே சென்றார். அண்ணா வீடா என்று யோசித்தவள், ஏய் என்னடி இது, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, அதுவும் இந்த நேரத்துல என்று கேட்டாள். சொல்றேன் வா
என்று மோனிகா அவள் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள். நடு ஜாமத்துல எதுக்கு சிவான வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா என்று யோசித்தவாறு அவள் பின்னால் சென்ற ரத்யா அங்க ஹாலில் அமர்ந்திருந்த தாரிகா திவானை பார்த்து அதிர்ந்து போனவள், ஏய் தாரி, இங்க என்னடி பண்ற, அதுவும் இந்த நேரத்துல என்று கேட்டாள். அவளை பார்த்து எச்சல் விழுங்கியவாறு இருவரும் எழுந்து நிற்க அதை பார்த்து விழித்த ரத்யா, ஏய் 2 பேரும் லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா என்று தலையில் கை வைத்தவள், ஏய் பைத்தியம் பைத்தியம், எதுக்கடி இப்படி பண்ணி தொலைச்ச? ஏற்கனவே அந்த ஆளு வர கண்டவ பேச்சு கேட்டு அப்படி பண்ணி வச்சிருச்சு. இதெல்லாம் நீ வர என்று இப்படி பண்ணுன? படிக்கிறத விட்டுட்டு உனக்கு இப்ப கல்யாணம் தேவையா என்று அவளை அடித்தாள். ஐயோ அக்கா விழுக்கா. அண்ணே அடிக்காதீங்க, நாங்க ஓடையெல்லாம் வரல என்று ரத்யா கையை பிடித்து கூறினான் திவான். ஓடி வரலன்னா 2 பேரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டாள். அது சாரிக்கா என்று விழித்தவாறு கூறினாள் தாரிகா. சாரியா என்று அவளை புரியாமல் பார்த்தவள், எதுக்கடி சாரி என்று கேட்டாள். அப்போது வேகமாக உள்ளே வந்த மகிழன், சிவா அம்மாவுக்கு என்னாச்சு, இப்ப எப்படி இருக்காங்க என்றவாறு உள்ளே வந்து இவர்கள் அனைவரையும் பார்த்து குழம்பியவன், திவா நீங்க என்ன பண்ற? சிவா இவங்கெல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்காங்க என்று ரத்யாவை முறைத்தவாறு கேட்டாள். அவளும் அவனை பார்த்து முறைத்தாள். அண்ணா நான் தான் எல்லாரையும் வர சொன்னேன் என்றான் திவான். நீயா, எதுக்க என்று புரியாமல் கேட்டான் மகிழன். அண்ணா அது சாரினா என்றான் திவான். அதை கேட்டு குழம்பிய மகிழன், சாரியா என்றவன் திவான் தாரிகா இருவரும் ஒன்றாக நிற்பதை பார்த்து, டேய் ஓடி வந்துட்டீங்களா என்று அதிர்ச்சியாக கேட்டான். ஐயோ அண்ணா இல்ல, நீயும் அடிச்சிடாத, நாங்க 2 பேரும் இப்ப வரைக்கும் அந்த பிளான்ல இல்ல. நீங்க ஒருவேளை ஓகே சொல்லலன்னா ஃபியூச்சர்ல அந்த பிளான் வரலாம் என்றான். அதை கேட்டு மகிழன் ரத்யா இருவரும் குழப்பமாக அவனை முறைக்க, அண்ணா அண்ணி சாரி என்று மீண்டும் கூறினான் திவான். எதுக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி சாரி சொல்லிட்டு இருக்கீங்க, அது எதுக்குன்னு முதல்ல சொல்லுங்க என்று கோபத்தில் கத்தினாள் ரத்யா. அது சா என்று கூற வந்த திவான் மகிழன் முறைப்பதை பார்த்து, அண்ணா அந்த திவானி கூட உன்னோட கல்யாணம் நிக்க நானும் தாரியும் தான் காரணம் என்று மென்று முழங்கி கூறினார். அதை கேட்ட இருவரும் அவனை அதிர்ச்சியாக பார்க்க, என்ன சொல்ற நீ என்று கேட்டான் மகிழன். ஆமாண்ணா, நானும் தாரிகாவும் தான் அந்த திவானிய மிரட்டி கல்யாணத்துல இருந்து ஓட வச்சோம். இதுக்கும் அன்னைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றான் திவான். ஆமாங்கா மாமா, நாங்க தான் காரணம் என்றாள் தாரிகா. சாரி மச்சான், நான் தான் பிளான் போட்டு கொடுத்தேன் என்று சிவா பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூறினார். அதை கேட்டு மகிழன் ரத்யா இருவரும் கண்கள் விரிய மூவரையும் அதிர்ச்சியாக பார்த்தனர்.